ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு வந்தாலே தாங்க முடியாது. ஆனா தொடர்ந்து அடுத்த ஆண் பிள்ளைகள் மறிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல எவ்வளவு துயரமோ துன்பமோ எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கும். அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் விதவையானாலே அநேகர் அந்த சமுதாயத்தில் சொல்லுவாங்க, நீ ராசி இல்லாதவ. ஆனால் தொடர்ந்து 3 பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான பாரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த நகோமி கேள்விப்படுறாங்க, பெத்லகேம் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த இடத்துல இப்போ போதுமான ஆகாரம் இருக்கு. இப்போ அதை கேள்விப்பட்ட உடனே இந்த நகோமி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பெத்லகேமுக்கு போறேன், என் சொந்த தேசத்துக்கு நான் போறேன். என்னுடைய மருமக பிள்ளைகளே, நீங்க வாலிப வயதா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட வேண்டாமா? நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கு போய் வேறு யாரையாவது திருமணம் செய்து அதன் மூலமா உங்க வாழ்க்கை கட்டப்படட்டும். கல்யாணம் ஆன உடனே தன் மகன் மறிச்சிட்டா உடனே அந்த பழியை தூக்கி மருமகள் மேல போடுவாங்க. நீ வந்த நேரம்தான் என் பையன் செத்துட்டான், நீ வந்த நேரம் தான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, நீ ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ வரதட்சணை கொண்டு வரல, பணம் கொண்டு வரல, நகை கொண்டு வரல, நீ வந்த நேரம்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் பசங்க செத்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது காலத்துக்கும் நீ இருந்து எனக்கு பணிவிட செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாமியார் சொல்றாங்க, உன் தகப்பன் வீட்டுக்கு போய் வேறு யாரையாவது திருமணம் செய்துக்கிட்டு குழந்தைகளை பெற்று உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. அப்ப பிரிவதற்கு மனம் இல்லாம ஒரு மகள் ஓர்பால் கண்ணீரோட மாமியாரை முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு மருமகள் ரூத். அந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மாமியார் தான் நல்ல குணசாலின்னா மருமகள் அதை விட மிஞ்சிட்டாங்க. மருமகள் சொல்கிறாங்க மாமியாரை பார்த்து, மாமியாரே, உங்களை விட்டுட்டு நான் போகிறத குறித்து நீங்கள் தயவு செய்து பேசாதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிற இடம் ஏதுன்னு இந்த மோவாபிய பெண் ரூத்துக்கு தெரியாது. மாமியார் வயதானவங்க, அவங்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எந்த வித பணபலமோ பெரிய ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் எதுவுமே இல்லை. ஒரு ஏழத்தாய், அங்கவே பஞ்சத்தை தாங்க முடியாமல் விட்டுட்டு வந்தவங்க. இப்போ அந்த போகிற பெத்லகேமை பற்றி ரூத்துக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாமியார் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, சாப்பாடு போடுவாங்களா, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மருமகள் சொல்கிறாங்க, உங்களை விட்டுட்டு நான் போகிறத குறித்து நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வரேன், நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்குவேன், உங்கள் ஜனம்தான் என் ஜனம், அதுக்கும் மேலே உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே தான் நானும் மறைப்பேன். இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வருமா? இதைத்தான் தேவன் சங்கீதம் 37:5 வாச்சோம், உன் வழிய கர்த்தருக்கு ஒப்புவி. இந்த அன்பு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் எத்தனையோ அன்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் உள்ள அன்பு, ஊழியக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பு, பல அன்பு சொல்லப்பட்டாலும் இந்த ரூத் புஸ்தகம் மட்டும்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. மாமியாரை பின்பற்றி அதே பெத்லகேமுக்கு வர்றாங்க. இப்போ வந்த உடனே அநேகர் அந்த இடத்துல பெத்லகேமை விட்டுட்டு போனதுனால பரியாசம் பண்ணியிருக்கலாம். மோவாப் தேசத்துல தான் சாப்பாடு கிடைக்குதுன்னு போனியேம்மா, மறுபடியும் ஏன் திரும்ப வந்த? எப்படியும் உங்க கணவன் இறந்தாங்க, எப்படியும் உங்க பசங்க இறந்தாங்க, இவங்களை தூஷிச்சிருக்கலாம். ஆனா அவங்களாவது வயதான தாய் நகோமி சமாளிக்க முடியும். ஆனா இந்த ரூத் வாலிப வயது. அந்த பொண்ணுக்குள்ள தன்மானம் இருந்திருக்கும், வெக்கம் இருந்திருக்கும். மாமியாரை நம்பி வந்தோமே, அநேக ஆண்கள் அந்த பெண்ணை பார்த்துருக்கலாம். அந்த பொண்ணு ஒருவேளை கூனி குறுகி போயிருப்பாங்க. சரி, லேவியராகமத்தின் புஸ்தகம் 19 நம்ம வாச்சோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கற்பனையை கொடுத்திருப்பார். அதாவது, உங்க தேசத்துல ஏழைகள், பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள் பிழைக்கணும்ப்பா.
அதனால வயல்ல தானியம் அடிக்கும்போது எல்லா தானியத்தையும் நீங்க பொறுக்காதீங்க, சிதறுகிற தானியத்தை விட்டுருங்க. அந்த அறுப்பு அறுத்து நீங்க தானிய கிடங்குல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வழியில சிதறுகிறதெல்லாம் அவங்களுக்கு ஆகாரமா இருக்கட்டும், அதை விட்டுருங்க. இந்த பழக்கத்தின் பிரகாரம் அந்த மாமியார் வயல்கள்ல சிதறுகிற தானியத்தை பொறுக்கிட்டு வாமா நம்ம சாப்பிடலான்னு சொல்லி இப்ப மருமகளை அனுப்புறாங்க. தேவஜனமே, இதே இந்த காலமா இருந்தா அந்த மருமக சொல்லியிருப்பாங்க, அத்தை நான் வயசு பொண்ணு, நீங்கள் வயதானவங்க, அதனால் நீங்கள் போங்க, நான் போய் ரோட்ல எல்லாம் போய் எடுத்துகிட்டு வர்றது சரியாக இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ரூத் பாருங்க, மாமியாரை வீட்டில் உட்கார வச்சுட்டு மாமியை பார்த்து சொல்கிறாங்க, நான் போய் உங்களுக்கு ஆகாரம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு வழியில் கிடக்கிற வயலில் சிதறுகிற தானியத்தை பொறுக்குவதற்காய் போகிறாங்க. தற்செயலாய் அல்ல, தேவ செயலாய் அந்த வயல் அந்த நகோமியுடைய உறவினருடைய வயலாய் அமைகிறது. அப்ப அந்த பெண் யார் அப்படிங்கிறது எஜமான் விசாரிக்கிறார். எஜமானுக்கு திட்டமாய் அறிவிக்கப்படுது. அந்த பெண்ணுடைய நற்குணத்தை கேள்விப்பட்ட அந்த வயலுடைய எஜமான் போவாசுடைய கண்கள்ல தேவன் கிருபையை வரப்பண்ணுகிறார். ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த போவாஸ் சொல்றாரு, அந்த வயலை சேர்ந்த பணிவிடையாட்கள்கிட்ட அந்த பெண்ணை அதட்டாதீங்கப்பா, அந்த பெண் இங்கேயே இருக்கட்டும். அந்த பொண்ணை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ வேறு வயலுக்கு நீ தானியம் சேகரிக்க போக வேண்டாம், என்னுடைய வயலே இரு, நாங்கள் அறுத்து தீருகிற வரைக்கும் நான் உனக்கு தானியத்தை கொடுக்குறேன், நீ இதே வயலில் காத்துரு. பனி விளையாட்களில் சொல்கிறாரு, நீங்கள் கொண்டு வர தண்ணி அந்த பெண் குடித்து கொள்ளட்டும், அவளை தனியாக நீங்கள் அனுப்பாதீங்க. அந்த பொண்ணு போய் சிதறி இருக்கிற இடங்கள்லாம் எடுக்க வேண்டாம், அரிக்கட்டுகள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அவள் பொறுக்கி கொள்ளட்டும். எஜமானுடைய கண்களில் தேவன் கிருபையை கொடுக்கிறார். அழகா அவ தானியங்களை எல்லாம் சேகரித்துட்டு மாமியார்ட்ட போய் நடந்த யாவையும் அவள் அறிவிக்கிறாள். இன்னைக்கு எந்த மருமகள் நடந்ததெல்லாம் போய் மாமியார்ட்ட சொல்ல முடியும்? ஆனா அந்த மருமகள் மாமியார்ட்ட நடந்த எல்லாத்தையும் அவ போய் சொல்றா. சொன்ன உடனே மாமியார் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்குறாங்க. இஸ்ரவேலர்ல ஒரு பெண் குழந்தை இல்லாம கணவன் இறந்துட்டா ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அந்த கணவனுக்கு சகோதரனுடைய முறை யாரோ அவர்கள் அந்த பெண்ணை மறுமணம் செய்து அந்த மனிதனால அந்த பெண்ணுக்கு சந்ததி உண்டாகலாம். இந்த காரியத்தை நகோமி சொல்றாங்க, நீ அந்த போவாஸ்ட போ, அவன் இன்னைக்கு இரவு அவன் போஜனம் பண்ணி புசித்து குடித்து தூங்குற வரைக்கும் அவன் கண்ணுக்கு எதிர்படாத, அவன் தூங்கும் பொழுது அவனுடைய காலில் ஒரு ஓரமா போய் படுத்துக்கோ, அவன் எதேர்ச்சியாய் முழிக்கும் பொழுது உங்க போர்வையை என் மேல விரிங்கன்னு சொல்ல. இதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னா தவறான அடையாளம் இல்லை. ஆண்டவனே, உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைத்தா என்ன பராமரிங்க, ஆகாரம் கொடுத்து ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக இருந்துச்சு. மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ மருமகளாகி ரூத் அப்படியே செய்தாள். ரூத் போவாசுடைய கால்களில் படுத்துக் கொள்ளுகிறாங்க. போவாஸ் கேட்கிறாரு, மகளே உனக்கு என்ன வேணும்? இந்த காரியத்தை சொல்றாங்க. போவாசுடைய கண்களில் தேவன் கிருபையை கொடுக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த ரூத்தை போவாசே திருமணம் செய்கிறார். காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். நமக்கு ஆகாரம் கிடைக்குமா, நமக்கு பிழைப்புன்னு ஒன்று இருக்குதா, நம்மளை யாராவது மதிப்பாங்களா அப்படின்னு போன அந்த பெத்லகேமுக்குள்ள அந்த வயலுக்குள்ள தேவனுடைய கிருபையினால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு. நம்ம நினைக்கிறோம் போவாஸ்னால தான் ரூத்தோடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சுன்னு. இல்லை, ரூத்னால தான் போவாஸுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னா ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த ரூத் பெத்தாங்களே ஆண் குழந்தை, இந்த ஆண் குழந்தையுடைய வம்சத்துல தான் இஸ்ரவேல் தேசத்துல எல்லாருக்கும் பிரியமான இன்றைக்கு வரைக்கும் சாட்சியா இருக்கிற தாவீது இவர்களுடைய கொள்ளு பேரன் தான். இந்த வம்சத்துல தான் இஸ்ரவேலர்ல இப்படி ஒரு ராஜா இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுகிற தாவீது, இந்த தாவீதுடைய வம்சத்துல தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய வம்ச அட்டவணையை வாசிக்கும் பொழுது 4 பெண்களுடைய பெயர் தான் வரும். அதுல இந்த ரூத்துடைய பெயரும் இடம்பெறுவதற்கு என்ன காரணம்? மாமியாரை நேசித்ததினால் அல்லவா? ஆண்டவர்னால கூடாத காரியம் எதுவுமே இல்லையே. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் அருமையாக எடுத்து கட்டினார். இன்னைக்கு இந்த தெய்வ செய்தியை பார்க்குற
மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், மருமகள்மார் பார்த்தா அந்த மாமியார் அன்பு காட்டினாங்க, அவங்க அன்பு காட்டினாங்க, ஆனால் என்னுடைய மாமியார் அப்படி இல்லை. ஒருவேளை மாமியார் பார்க்குறவங்க அந்த மருமகள் அன்பா இருந்தாங்க, அதனால மாமியார் அன்பா இருந்தாங்க, என் மருமகள் அப்படி இல்லையே. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பை கொடுங்க, உங்க தயவை கொடுங்க, உங்க இரக்கத்தை கொடுங்க, ஜெபத்தை கொடுங்க. ஒருவேளை மாமியாரா இருக்கலாம், உங்க மருமகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. ஒரு காலத்துல நீங்களும் மருமகளை தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருப்பீங்க. அன்பை கொடுங்க. அதை பார்க்கிற தேவன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அன்பை கொடுத்து பார்த்துட்டேம்மா, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவங்கள்ட்ட எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அன்பை கொடுத்தாங்க, நகோமி மூலமாக இல்லை, கர்த்தர்னால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது போல் நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அன்புங்கிற விதையை விதைக்க ஆரம்பிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்கள் மருமகள் மூலமாக, உங்கள் மாமியார் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர்னால நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? உம்முடைய வார்த்தை தகப்பனே வெறுமையாய் திரும்பாதே, உம்முடைய வார்த்தை சத்தியம் என்று பார்க்கிறோம் தகப்பனே. இந்த தேவ செய்தியை கேட்குற ஜனங்க இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு எதிர்ப்புறத்தில் ஒருவேளை கசப்பு வந்திருக்கலாம், கோபம் வந்திருக்கலாம், எரிச்சல் வந்திருக்கலாம், அதையே நாங்கள் திரும்ப பிரதிபலிக்கிறதினால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளேயும் இருக்க கடவுள்னு சொன்னீங்களேப்பா. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற நாங்கள் முதலாவது அன்பை செலுத்துவதற்கு, விட்டு கொடுக்கறதற்கு, அன்புனால குடும்பத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ தகப்பனே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கர்த்தர்னால வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.